ஹாய், இன்றைக்கி மட்டன் கிரேவியை விட டேஸ்ட்டான சோயா கிரேவி பார்க்க போகிறோம். இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு மட்டன் கிரேவியை விட டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு பவுல் சோயாவை உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் சின்ன சைஸ் சோயா தான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சோயாவை ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு அதை ஒரு மிக்சி பவுலில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக முந்திரி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயிலில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சோயாவை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கலாம். இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவுனா ஒரு சூப்பர் டேஸ்டி கலர்ஃபுல்லான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.